ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் மையம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அரசு கல்லூரிகளில் தற்காலிகமாக 2022-23க்கான கல்வியாண்டின் கௌரவ விரிவுரையாளருக்கான தெரிவு செய்யக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 1895 பணியிடங்கள் வந்து இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதியானவங்க, உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க ஆன்லைனில் உங்களோட அப்ளிகேஷனை எப்படி சப்மிட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இந்த ஜாப் ரிலேட்டடா வந்திருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதுல இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இந்த மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் தான் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பத்தின எல்லா தகவலையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி வெளியீடும் உங்களுக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத இந்த செய்தி வெளியீட்டிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1895 பணியிடங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்கள எலிஜிபிளானவங்கள ரிக்ரூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா tngasa.in. அந்த வெப்சைட்ல தான் நம்ம வந்து 15ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நம்ம பதிவு வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மாதம் வந்து உங்களுக்கு மதிப்பூதியமா 20,000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மண்டல வாரியா பரிசீலிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த பணிநாடுனர்களால் அரசால் வழங்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த கௌரவ விரிவுரையாளருக்கு மாதம் வந்து 20,000 ரூபாய் சேலரியா கொடுக்கப்படும். ஸோ இது முழுக்க முழுக்க வந்து ஒரு டெம்பரவரி பேசிஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான். இப்போ நம்ம பார்த்த ப்ரெஸ் ரிலீஸ் நீங்கள் படித்து பார்க்கணுன்னா இந்த வெப்சைட்டில் ப்ரெஸ் ரிலீஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆன்லைனில் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட கம்ப்ளீட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்களே வந்து பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி காலேஜஸ்க்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நாம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட பேர் வந்து உங்களோட ப்ரூஃப்ல எல்லாம் எப்படி இருக்கு, 10th 12th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்து உங்களோட இமெயில் ஐடி அதே மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இதுல வந்து உங்களோட 10th 12th எப்படி உங்களோட பேர் இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ற மாதிரி இந்த ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம லாகின் வந்து பண்ணணும். லாகின் வந்து உங்களோட இமெயில் ஐடி லாகின் ஐடியாவும் நம்ம கிரியேட் பண்ணது தான் பாஸ்வேர்டு. ஸோ அதை கொடுத்து சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபர்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் ஃபார் போஸ்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலெக்ஷன் பண்ணணும். அடுத்து பேமெண்ட் இருக்கு. ஸோ அடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட் வைஸாக வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுமே வந்து வெளியாகி இருக்கு. அதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் வந்து எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்குன்றதும் இருக்கு. இதோட பிடிஎஃப் லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பேரெல்லாம் கொடுத்துருப்போம். ஃபாதர் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணதே இருக்கும். அது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவா ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணணும். உங்களோட ஆதார் வந்து ஆப்ஷனல் தான். ஸ்டார்ல இருக்கிறது மட்டும் நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணால் போதும். ஸோ ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரிலிஜன், அதே மாதிரி கம்யூனிட்டி இங்கே செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கம்யூனிட்டியோட சாதி உட்பிரிவை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கோடுமே இருக்கும். அதுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன அப்படின்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பெர்மனன்ட் அட்ரஸும் உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே இங்கே வந்து காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் கண்டினியூ வந்து கொடுத்துட வேண்டியது தான். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் உங்களோட அகடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களோட மேஜர் என்ன, இதில் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத. அடுத்து நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்க நோ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்கன்னா நீங்க கரண்டா எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனோட பேரு, அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். எந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கணும்.
அதே மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, பார்ட் டைமா அந்த மாதிரி அது மாதிரி கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து அதோட டீடைல்ஸ் கொடுத்துக்கணும். அடுத்து உங்களோட மேரிட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடா அப்படின்றத நீங்க கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்து உங்களோட யூஜி டிகிரி வந்து என்ன முடிச்சிருக்கீங்கன்ற யூஜியோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்கணும். யூஜி என்ன டிகிரி, அதே மாதிரி என்ன மேஜர், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த யூனிவர்சிட்டி, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத கொடுக்கணும். அடுத்து வந்து பிஜி, ஸோ அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்டோட டீடைல்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ஃபில் முடிச்சிருந்தீங்கன்னா எம்ஃபிலோட டீடைல்ஸ் வந்து கொடுங்க. அடுத்து பிஹெச்டி கேட்டிருக்காங்க, பிஹெச்டியும் அதே மாதிரி நீங்கள் எங்கே முடிச்சிங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். நீங்கள் வந்து நெட் எக்ஸாம் எதாவது எழுதியிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ், இல்லை செட்டு இல்லை ஸ்லெட் எக்ஸாம் அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவியூ கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து கொடுத்துக்கணும். ஸோ அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ரிவியூ வரும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் சப்மிட் வந்து கொடுத்துடணும். அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு. அடுத்து உங்களோட ப்ரிஃபர்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும், எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலெக்ஷன் பண்ண போறீங்கன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்பொழுது ப்ரிஃபர்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷனுக்கு வந்து தற்போது விண்ணப்ப படிவம் பதிவுக்கான இணையதள பக்கம் வந்து உங்களோட இதில் வந்து தெரியும். இதுக்கு வந்து நீங்கள் 200 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து ஃபீஸாக வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களோட சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டும், அடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டிஸ்ட்ரிக்ட் 1, 2, 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கணும். அடுத்த ப்ரொசீஜரில் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கான ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிடணும். ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமா தான் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த பேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் இல்லைன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து போயிட்டு இந்த பாக்ஸில் ப்ரௌஸ் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அந்த இடத்துல கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கொடுக்கணும். ஸோ யூஜி, பிஜி, பிஹெச்டி இது எல்லாமே கேட்டிருக்காங்க, கன்சாலிடேட் மார்க் ஷீட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அந்தந்த காலத்தில் போயிட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல ப்ரிவியூ வரும். ஸோ எல்லாமே பார்த்துட்டு அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த விரிவுரையாளர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிவுரையாளர் டெம்பரவரி பேசிஸ்க்கான அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிள் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அவங்க கேட்கல, பட் அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.